Hello traders, this is Bhuvaneshwaran. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சேனல் வந்து ஒன்று ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ சேனலுக்கு மேலே பிரேக் பண்ணுதா இல்லை கீழே பிரேக் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போன்ட்டு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. கரெக்டாக நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ஸில் அந்த சேனலோட ஹை கிட்ட நான் வந்து 22,425 இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ட்ரா பண்ணியிருந்தேன் சேனல் மாதிரி. ஸோ மார்க்கெட் கரெக்டாக அதுக்கிட்ட ஓப்பன் ஆனிச்சு. அப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து தென் அதை பிரேக் பண்ணிடுச்சு, அந்த சேனலில் பிரேக் பண்ணிடுச்சு. அப்புறம் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகுங்கிற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆனது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாலு, மார்க்கெட் திரும்ப கீழே வந்துருச்சு. சரி, இப்போது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்சல்டேஷன் தெரியுது இல்லையா. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரப்போ என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாக் அண்ட் போல் மாதிரி கூட நம்ம இதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இது வந்து போல் மாதிரி ஆயிருக்கும், இது வந்து ஃப்ளாக், அதுக்கப்புறம் இப்படி மேலே போயிருக்கும், அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் நடந்து கீழே தான் பிரேக் ஆகிடுச்சு. சரியா, மேலே போயிருக்க வேண்டியது ஆனால் கீழே தான். ஏன்னா இங்கே ஒவ்வொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போல்லாம் கீழே வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆக்டிவாக வந்து உள்ள என்டர் ஆகிடுறாங்க. ஸோ மார்க்கெட்டை கீழே வரவே விடலை, கன்சல்டேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த பாருங்க டோஜிலாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு இன்டிசிஷன் மார்க்கெட் வந்து இருக்குது. அதாவது ப்ராப்பராக ட்ரேடர்ஸால் மேலே போகவும் முடியல, கீழே வரவும் முடியல. மேலே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துடுறாங்க, அதே போல் கீழே வந்துச்சு அப்படின்னா பையர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால். சரியா, அப்போது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 22,445லேருந்து 22,455. சரியா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் மார்க்கெட்டுக்கு. சரி, அதே போல் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து இந்த இடத்துல க்ளோசிங் வச்சுருக்கு பார்த்தீங்களா, ஐ திங்க் 360 நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ 360லேருந்து இந்த 350 இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் 22,350லேருந்து 360. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22,500 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து விட்டுட்டு போயிருக்கு. சரியா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போனது. ஸோ இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகி திரும்ப கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த 22,500 லெவல் வரைக்கும் போகலை. நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு, அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 22,500 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கான சான்சஸ்ங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அதே போல் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போய் 22,500 வந்து டச் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங் வந்து வர ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது லாங் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் அதை வந்து பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, அடுத்ததாக நம்ம வீக்லி சிபேரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபேரை வச்சு பார்க்குறப்போ சிபேரோட R1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா, 22,450 கிட்ட இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதையும் பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சு 15 மினிட்ஸ் கேண்டில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால். சரிங்களா, ஸோ அதே போல் நம்ம அந்த ட்ராப் பண்ணியிருக்க அந்த ரெசிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட சிபிஆரோட R1 இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. சரியா, அதனால் கொஞ்சம் இந்த ரேஞ்சை வந்து கவனமாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. 22,445லேருந்து 455 மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வரும். சரி, இந்த வந்து நல்லா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 வந்து ரீச் பண்ணிடும். சரியா, ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து 24th ஏப்ரல், அதாவது வெட்னஸ்டேவோட ஈவினிங் 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு இல்லையா, அப்போ முடிஞ்ச டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலில் எங்கே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இதை வச்சு என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா 22,500 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 22,500லேயும் அதிகமான கால் அப்படிங்கிறது வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 22,400 பார்த்தீங்கன்னா காலும் புட்டு வந்து ஈவனாக வந்து ரைட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடில் வந்து அதிகமாக கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா புட்டில்
22,300ல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு ரைட் ஆயிருக்கு. அப்போ 22,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ 22,300 வந்து ஒரு சப்போர்ட்டு, அதே போல் 22,500 வந்து ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் வந்து இந்த 22,400க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். 9:20க்கு மேலே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இந்த சேனலை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே வந்தது. இந்த இடத்த ரீடச் பண்ணிவிட்டு, அதாவது கரெக்டாக இந்த இடத்துல ரீடச் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு மேலே, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனிச்சு இல்லையா. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. மேலே போன மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தான். நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இந்த 48,215 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் நம்ம டெலிகிராம் சேனலில். ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்னிங்கே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 48,100 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 48,215 இதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான அடுத்தடுத்த சப்போர்ட் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெலிகிராமில் அப்டேட் கொடுத்துருந்தேன். நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராமோட லிங்க் இருக்குது, விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனது இந்த 48,215 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோசிங், அதாவது இதுக்கு மேலே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகவே இல்லை. ஜஸ்ட் ஆனால் க்ளோசிங்கிறது வந்து வச்சிருக்கு. ஸோ இதுதான் 215 இந்த ரேஞ்சு. ஆனால் இந்த ரேஞ்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி இதை தாண்டி பெரிய லெவலில் மேலே போகவே முடியல. நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா கீழே மூவ் ஆயிருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸும் சரி, அதே போல் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கீழே வந்துச்சு. அதனால தான் நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுத்துச்சு. ஆனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து எதுவுமே ஃபால் ஆகலை. அதே போல் பேங்க் நிஃப்டியோட ஹெல்ப்பால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பெரிய அளவில் இன்றைக்கி வந்து ஃபால் ஆகலை. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து திரும்ப கீழே விழுந்துச்சு அப்படின்னா நிஃப்டியில் வந்து இன்னும் பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். சரி, மார்க்கெட்டுக்கு வந்து இமீடியட்டாக எது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 48,050 சரியா, இது வந்து இதுக்கான இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை மேலே போணுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஹையை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து இந்த ஹையை டச் பண்ணிட்டு கீழே வந்துச்சு இல்லையா, இந்த 48,300. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் இது வந்து ஒரு சேனல் இல்லையா, அந்த சேனல் வந்து எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, மேலேயா கீழேயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேனலை இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரியா. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கல மார்க்கெட் பெருசாக. ஸோ இந்த சேனலை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து எங்கே பிரேக் வைக்குதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த டைரெக்ஷனுக்கு வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்தால் கூட இந்த ரேஞ்சுக்கிட்ட, அதாவது 48,100 இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட வந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 48,100 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் இந்த சேனலை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. கீழே பிரேக் ஆகுதா மேலே பிரேக் ஆகுதா அப்படின்ட்டு. மேலே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து இந்த 48,300 இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட வீக்லி சி பேரை வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம வீக்லி சி பேரை வச்சு பார்க்குறப்போ நமக்கு இந்த 48,350 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த 48,350 ஒன்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரியா. இந்த ரேஞ்சை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நமக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே சப்போர்ட்டு இந்த சேனலை கன்சிடர் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம டெலிகிராமில் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இல்லை ஏதாவது பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.